பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியில் நம்ம ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் கர்த்தரை துதிக்கவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பகல் வேளையில் எத்தனையோ பேர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிற பொழுது, அநேகர் தங்கள் அலுவல்களில் சிக்கி இருக்கிற பொழுது, கர்த்தர் கிருபையாக இந்த நேரத்தை தந்து தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வசனங்களை கேட்க ஜெபிக்க நமக்கு தருணம் தந்திருக்கிறாரே. அது நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் மகிமையானவர், அவருக்கு ஈடு இணை ஒருவருமே இல்லை. நாம் எங்கோ தூரம் கிடந்தாலும் அவர் தேடி வந்து ரட்சித்து நம்முடைய பிள்ளையாக்கி தம்மோடு நடத்துகிற தேவன். எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நான் பாவி என்று சொல்லி ஒதுங்கி தூரம் போனாலும் அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார், அவர்களை யாரை அழைக்கிறாரோ அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த நல்ல தேவன் நம் மத்தியில் உண்டு. அவர் மகிமையான தேவன். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் முன்பாக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. சேர்ந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், துதிப்போம். துதித்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கடினத்தன்மைகள் துதிக்க நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆமென் கவலைகள், பாரங்கள் துதிக்க நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கட்டுகள், ஏதோ ஒரு அழுத்தத்தை கொண்டு போட்டிருக்கிற பாரமான அழுத்தங்கள் நம்மை விட்டு மாறும். எல்லாரும் வாய்களை திறந்து நாம கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் துதிப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மகிமையான ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு ஒப்பாய் ஒருவரும் இல்லையப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், நீர் ஒருவரே போற்றுதற்குரியவர், வாழ்த்துதற்குரியவர், வணங்குதற்குரியவர், ஆராதனைக்குரியவர், மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே மக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா அரணே, கோட்டையே, தஞ்சமே எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலனே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு அனுகூலமான துணையே எமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் எங்களோடு இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறீர், எங்களுக்குள் உலாவுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்க கிருபை எங்களை விட்டு விலகாதப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். சோர்ந்து விடாய்த்து போன நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலனா இறங்கி வந்தவரே, எங்கள் பலனே, கோட்டையே, தஞ்சமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நல்ல பரிகாரியே
பரிகாரியே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிப்பட்டு வேதனைப்படுகிற நேரங்களில் எங்களுக்கு நல்ல பரிகாரியாய் இறங்கி வந்து எங்களை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறீரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டீரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை நாம் இருந்தாலும் துதிக்க முடியாதப்பா. மிகவும் போன்ற திரளான வாக்கு தத்தங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறதப்பா. இந்த வாக்கு தத்தங்களினால் எங்களை தேற்றுகிற தெய்வமே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நீதியின் வலக்கரத்தால் தாங்குவேன் என்று வாக்கு தந்திருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். என் பலனே கோட்டையே தஞ்சமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தாழ்த்தி உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் துதி பலிகளை அங்கீகரியும், ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரியும் ஆண்டவரே. உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம் அப்பா. எங்களில் மகிமைப்படுவீராக. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிற தேவன் மீதியான நேரமெல்லாம் எங்களோடு இருங்க. எங்களோடு இப்போது பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை திடப்படுத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை செப்பனிடுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு புதுபலனை அனுப்புங்கப்பா. உங்க திருப்பாதம் பணிந்து முத்த செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நான் வாசிக்கும்படியாய் கர்த்தர் தந்த வசனம் லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் 11வது வசனம். நமக்கு தெரிந்த வேத பகுதி. இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கனசரேத் கடற்கரையில் நின்று கொண்டு பார்க்கிறார். திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அவருடைய வசனத்தை கேட்க, அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய ஆறுதலான வார்த்தைகள், அவருடைய கண்டிதத்தின வார்த்தைகள், பரலோகத்திற்குரிய வார்த்தைகள், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுக்கிற நல்ல வார்த்தைகள் அவருடைய வாயின்று பிறக்கும். அதை கேட்கும்படியாக திரள் கூட்ட ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இயேசு சுற்றும் பார்க்கிறார். எங்கிருந்து பிரசங்கம் பண்ணுறது, எந்த இடத்திலிருந்து இந்த ஜனங்களுக்கு செய்திகளை கொடுப்பது என்று சொல்லி அவர் பார்க்கும் பொழுது அங்கே 2 படகுகளை பார்க்கிறார். 2 படகு நிற்கிறத பார்க்கிறார். அந்த இடத்துக்கு போகிறார். இயேசு கண்டது 2 படகு. அங்கே போன பொழுது நம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அதை மீன் பிடித்து முடிச்சுட்டு கொண்டு ஒதுக்கி விட்டுருக்காங்க. இந்த 2 படகையும் கண்ட பொழுது அவர் அங்கே பக்கத்தில் போகிறார். அவர்கள் வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த வலையை அலசப்படும் போது என்ன நடக்கும்னா, மீன் பிடிக்க போயிட்டு அங்கேருந்து இழுத்து கொண்டு வரும் பொழுது கடலில் உள்ள நிறைய வேஸ்ட்டுகள், கடற்பாசிகள், இவைகள்லாம் வலையில் சிக்கி இருக்கும். மீன் மாத்திரமல்ல, நிறைய வேஸ்ட்டுகளும் சேர்ந்து அதில் சிக்கி இருக்கும். இந்த வேஸ்ட்டுகள் எல்லாம் அவங்க அதிலிருந்து பிரித்து எடுத்துட்டு அதை என்ன செய்வாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க. சில இடங்களில் மீன்கள் கடித்து அந்த வலையை அருந்திருக்கும். சில இதில் பட்டு இழுத்து அருந்திருக்கும். இப்படிப்பட்ட அருந்திருக்கிற இடங்கள் எல்லாம் அந்த டேமேஜஸ் எல்லாம் மாற்றி அதை நாங்கள் ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை கட்டி அதை செட் பண்ணிவிட்டு அதை சரிப்படுத்துவாங்க. அப்போ தான் அடுத்த முறை வலையை வீசுவதற்கு அது ரெடியாக இருக்கும். இப்போ அலசி கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியாக அலசி செக் பண்ணி அதை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பேச அவங்கக்கிட்ட வந்து 1வது வசனத்தை பாருங்கள். அவங்ககிட்ட கேட்குறாரு. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் 2 படகு இருக்குது. அதில் ஒரு படகுல ஏறுறாரு. அது சீமோன் பேதுருவுடைய படகு. ஏசு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, அதை இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சற்று தள்ளி கரையில் தள்ளி கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதில் இயேசு ஏறி நின்று அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த சீமோன் பேதுரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன். அவன் மீன் பிடிக்க போயிட்டு
படகு கொண்டு கரையில் விட்டுட்டு தன் தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறான், அலைகளை அலசி கொண்டிருக்கிறான். இப்போது ஒருத்தங்க வந்து இந்த படகு கொஞ்சம் தள்ளி விடு, அதில் நான் உட்காரணும், அதில் நிற்கணும்னு கேட்டால் நாம் இருந்தால் என்ன சொல்லுவோம்? எவ்வளோ டயர்டாக வந்திருக்கும்போது இப்போ எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, இது எனக்கு வேலையா, வேறு ஏதாவது பாருங்கள், இன்னொரு படகு இருக்குது அங்கே போங்க, எதையாகிலும் ஒரு பதிலை சொல்லுவோம். ஆனால் அவர் அந்த வந்திருந்த மனிதனின் விருப்பத்தை, இந்த இயேசுவின் விருப்பத்தை உடனே நிறைவேற்றினார். அதை அப்படியே செய்து கொடுத்தார். 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நீக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ இவ்வளோ நேரம் அவருடைய டியூட்டியை பண்ணுறார். படகு கொடுத்தவனுடைய படகுல ஏறி இருந்து இயேசு அவருடைய டியூட்டியை பண்ணுறாரு, போதகம் பண்ணுறாரு. ஜனங்கள் எல்லாரும் கேட்டு திருப்தி அடைகிறாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே இயேசு சீமோனை கூப்பிட்டு சொல்கிறாரு, சீமோனே படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பேதுரு அதுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் 5வது வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ராத்திரி முழுசும் அவங்க வலை போட்டிருக்காங்க. இப்போ இழுத்துட்டு வந்து அவங்க அலசின வலையில் ஒரு மீன் கூட படலை, ஒன்று கூட அகப்படலை. அவங்க பிரயாசப்பட்டது எல்லாம் விருதா. இப்போ அவன் படகை இயேசுவுக்கு கொடுத்து இயேசு பண்ணின போதகத்தை, அந்த பிரசங்கத்தை அவனும் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறான். அவனும் அதை கேட்டு முடித்து இப்போது இயேசு சொன்ன காரியத்துக்கு அவன் பதில் சொல்லுகிறான், முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படலைன்னு. ஆனால் இயேசு மறுபடியும் சொல்லுகிறார் 6வது வசனத்தில், அந்தபடியே அவர் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இயேசு சொன்னபோது தன்னுடைய காரியத்தை சொன்னாலும் உடனடியாக நம்பி மறுபடியும் அவன் அந்த படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போகிறான், வலையை விரிக்கிறான், வலையை வீசி வலை கிழிந்து போக மட்டும் அவன் மீன்களை அள்ளி எடுத்து கொண்டு வருகிறதை இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வேத பகுதி நம்மை ஆழமாய் சிந்திக்க வைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பேதுரு ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவன், நாம் இந்த பூமியில் ஒரு சாதாரண மனிதர். கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார், இந்த பூமியிலே நம்முடைய பெற்றோர் கரத்தில் கொடுத்து அனுப்பினார். இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள உயர்வு தாழ்வு, மேட்டுமைகள் பெருமைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கடவுளுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. தேவனுக்கு முன்பாக நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறோம். பாருங்கள், இந்த பேதுரு ஒன்றும் அகப்படாதவனாய் வெறுங்கையனாய் வந்து மிகுந்த துக்கத்தோட வலையை அலசி கொண்டிருந்தான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில், நம் வாழ்க்கை படகை நாம் இந்த உலகம் என்கிற கடலுக்குள் ஓட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் எத்தனையோ காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். நம்முடைய வலைகளை வீசுகிறோம், நம்முடைய பிரயாசத்தை போடுகிறோம். அவைகளினால் நாம் பெற்றுக்கொள்கிறது என்ன? அநேகர் அதன் பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். உலகத்தில் அதிகமாய் சம்பாதிக்கிறார்கள், ஆடம்பரமாய் வாழ்கிறார்கள், எல்லா வசதி வாய்ப்புகளோடு கூட காணப்படுகிறார்கள். ஆனால் பலர் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாதபடி கடன் கஷ்டத்திலும் பிரச்சனை பாடுகளுக்குள்ளும் வியாதிக்குள்ளும் இக்கட்டுக்குள்ளும் தவிக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கத்தான் முடிகிறது. கர்த்தர் 2 படகு இருந்த பொழுது ஒன்றை அவர் தெரிந்து கொண்டார், 2 கண்டார், ஒன்றை தெரிந்து கொண்டார். எவ்வளவோ ஜனங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் கர்த்தர் தெரிந்து கொள்ள அவர் ஒரு சிலரை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலை என்ன என்று சொல்லி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மிடத்தில் இயேசு வருவாரானால், நம்முடைய வாழ்க்கை படகை நாம் அவருக்கு கொடுப்போமானால், அந்த வாழ்க்கை படகில் அவர் ஏறுவாரானால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும். மொர்தெகாயின் வாழ்க்கையில் காரிய மாறுதலாய் முடிந்தது போல நொடி பொழுதுல காரிய மாறுதலாய் முடியும்.
இந்த வலைகள் செப்பனிடப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை செப்பனிடப்படும் போது, ரிப்பேர் பண்ணப்படும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், பாடுகிற சிக்கல்கள், வலைகளுக்குள்ள சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாய் சிறுவர்கள், வாலிபர்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரியவங்க நமக்கு தான் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தை நடத்த வேண்டும், பல காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் அங்கலாய்த்த காலம் போய் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் கூட தத்தளிக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்டர்நெட் என்கிற வலைதளத்துக்குள்ள சிக்கி சின்ன பின்னமாக்கப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகளை பிள்ளைகள் சந்திக்கத்தான் செய்கிறார்கள். கேம்களுக்குள்ள அடிக்ட் ஆகி வெளியே வர முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. வலையை கடலிலே போட்டது போல அதை இழுக்க முடியாமல், அதை இழுத்து வெளியே கொண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எத்தனையோ பேருக்குள்ளே இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் எதிலாகிலும் அடிமைப்பட்டிருந்தால், வலைதளங்களுக்குள்ள, இன்டர்நெட்டில் போய் கேம்குள்ள, ரம்மிக்குள்ள அடிமைப்பட்டிருந்தால் உங்கள் வலையை இழுத்துருங்க. வெளியே இழுத்து இப்போ ரிப்பேர் பண்ணுங்க. உங்களே ஆராய்ந்து பாருங்க. இதனால் எனக்கு என்ன நன்மை கிடைத்தது? நான் எவ்வளையோ பிரயாசப்படுகிறேனே, பலனொன்றையும் காணவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இப்போதே வலையை இழுத்து அதை செப்பனிட்டு விட்டுவிட வேண்டிய எல்லா பகுதிகளையும் விட்டுவிடுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை செப்பனிட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போமானால் அவர் எங்கே போட சொல்லுகிறாரோ அங்கு போட சொல்லுவார். அந்த காரியத்தை நம்ம செய்வோன்னு சொன்னால் அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் இருக்கும். பேதுருவிடத்தில் இப்போ நீ வலையை போடுன்னு சொன்னார். அவர் காட்டின பகுதியில் அவன் போட்டான். அவன் வாழ்க்கையை எந்த இடத்துல போட்டானோ அந்த பகுதியில் இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். மற்ற படகுகளையும் கூப்பிட்டு உதவி கேட்கிற அளவுக்கு மிகுதியாய் திரளாய் அவன் பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையும் அவரோடு இருக்குமானால், அவருடைய விருப்பத்துக்கு இருக்குமானால், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்குமானால் நிச்சயமாக நாமும் அவைகளை சந்திக்க முடியும். கர்த்தர் ஏறின படகு எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருக்கும். பேதுருவின் வாழ்க்கையில் கர்த்தர் ஏறின போது பெரிய மாற்றம் உண்டாயிற்று. முதலாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவன் கண்டுகொள்ள பண்ணினார் இயேசு. அவனை அழைத்த போது முதலாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அதற்கு பிற்பாடு அவர் அழைக்கிறார், நீ வா, எனக்கு மீன்களை பிடி. நீ மீன்களை பிடிக்கிறவன் அல்ல, நீ மனிதரை பிடிக்கிறவன் ஆவா என்று சொல்லி இயேசு அவர் அழைக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் பிரமித்து போயிருக்கிறான். இப்போ ஆண்டவர் அவனிடத்தில் சொல்கிறார், பேதுரு வா என்று அழைக்கிறார். அழைத்த பொழுது அவனுடைய பாதத்தில் அவன் விழுகிறான். தேவ பாதத்தில் அவன் விழுந்தான், தன்னையே ஒப்பு கொடுத்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மத்தியில், பிரயாசத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது தேவனிடத்தில் போவோமானால், நம்மை செப்பனிடுவோமானால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி நாம் செய்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது அவருடைய படகை கேட்டார், பேதுரு படகை கொடுத்தார். இரண்டாவதாக வலையை போட சொன்னார். அவர் சொன்ன பிரகாரமாகவே வலையை போட்டு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். மூன்றாவதாக ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் நீ போடு என்று சொன்னபடியே அவன் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போட்டபடியினால் தனது ஆசீர்வாதம் கிடைத்தது. இன்றைக்கு தூரம் போயிருக்கிற சகோதரா, சகோதரி, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். நீ வா, தேவனோடு உள்ள உறவில் ஆழப்படு, அவரோடு நெருங்கி வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
நாம் அவரோடு நெருங்கி வரும்போது இன்னும் ஆழமாய் அவருடைய அன்பில் நாம் திளைக்கிற பொழுது, இன்னும் ஆழமாய் அவருடைய வசனங்களுக்குள்ள நாம் ஊன்ற கட்டப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகுதியான ஆசீர்வாதங்களால் நிரம்பும். கர்த்தர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கும் கொடுக்க செய்கிற தேவனாய் மாற்றுவார். பேதுரு மற்ற படகுகளை கூப்பிட்டு அவர்கள் உதவி செய்கிறார்கள். எல்லாருக்கும் முன்பாக அவ்வளோ பெரிய திரளான மீன்களை பிடித்து எல்லாருக்கும் ஒத்தாசையாக இருந்தது போல நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உலக பிரகாரமான நன்மையை சுதந்தரித்து கொண்டு ஆமென் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நான்காவதாக பார்ப்போமானால், அவர் இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நாமும் ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் விழ வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து, தகப்பனே எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுது, நிற்கிற பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை செய்வார். அவன் தன்னையே ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் விழுந்து விடுகிறான். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணித்த பொழுது இயேசு அவனை ஏற்றுக்கொண்டு அவனிடத்தில் சொல்லுகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேவின் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவன் ஆவாய் என்றார். அவரை பணிந்து கொண்ட பொழுது, அவரிடத்தில் பாதம் பணிந்த பொழுது அவர் இவன் ஆயத்தப்படுத்த ஆயிற்று என்பதை அறிந்தவராய், இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆவாய் என்று சொல்லி அவனிடத்தில் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். முதலாவது தேவன் நயங்காட்டி அழைத்து அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தார். இப்போதோ அவனை அழைக்கிறார், வா, நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக உன்னை வைப்பேன் என்று சொல்லி. எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவன் தெரிந்து கொண்டவர்களை அவர் அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் பக்கம் நெருங்கி செல்ல வேண்டும். அவரோடு அண்டிக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை எப்படியாய் பயன்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அப்படி பயன்படுத்துவார். ஆமேன். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பேதுரு அவருக்கு பின் சென்றான். அவர் அழைத்த பொழுது 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் படகை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த பூமியில் ஒன்று நமக்கு நிலையானது அல்ல. எல்லாம் ஒரு நாள் நாம் விட்டு போக வேண்டிய ஒன்றுதான். யாரும் ஒன்றையும் கொண்டு போக முடியாது. கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தாலும் மறித்து அனுப்பிவிடப்படுகிற பொழுது ஒருவரும் அதில் ஒன்றையும் கொடுத்து விட மாட்டாங்க. எல்லாம் போட்டுட்டு போக வேண்டியதான். எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் எதுவும் நம்மோடு வர முடியாது. தேவனை சார்ந்து கொண்டு, அவரை பணிந்து கொண்டு, அவர் சித்தத்தை செய்து, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவரோடு வாழ்வோமானால், நற்கிரிகள் இந்த பூமியில் செய்வோமானால், அதை மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். அது நம்மோடு கூட வரும். பரலோகத்தில் அது நமக்கு பெரிய கிரீடத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும். இந்த பகல் வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தையின்படியே பேதுரு அழைக்கப்பட்ட விதம், அவர் தேவனை சார்ந்து கொண்ட விதத்தை நாம் தியானித்தோம். நம்மையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. அவரோடு ஆளுகை செய்ய நம்மை வைப்பாராக. பாருங்கள், இயேசு ஒரு படகை கண்டார். இயேசு அந்த படகில் ஏறினார். இயேசு அந்த படகை பயன்படுத்தினார். இயேசு விரும்புகிறபடி அந்த படகு செயல்பட்டது. அதுதான் பேதுரு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை படகு இப்படியாய் மாறக்கடவுது. கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்வாராக. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின் செல்வோம். அவர் நமக்கு சகாயராய் இருப்பார். இந்த பூமியில் நமக்கு இன்னும் தேவை என்று அறிந்திருக்கிற பரமபிதா அவைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். போதும், நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். அவர்
நமக்கு நம்முடைய பிரயாசத்தின் பலனை அறுக்க பண்ணுகிற தேவன். முதலாவதாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ள, பாடுகளுக்குள்ள, பல வலைகளுக்குள்ள சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் விடுதலையாகும்படியாய் கர்த்தர் விடுதலையாக்கி குடும்பங்களில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஒன்றையும் அனுபவிக்க முடியாமல், ஒன்றும் அகப்படாமல், அனைதினமும் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் ஓடிக்கொண்டிருக்கிற குடும்பங்களில் கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்யணும். அவர் வாழ்க்கையில் கடந்து வருவாரானால் பெரிய அற்புதம் உண்டாகும். நாம் கையிடுகிற வேலையில் ஆசீர்வாதம், பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் குடும்பங்களை உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் எவ்வளவு பிரயாசங்கள், பாடுகள் ஆண்டவரே. முழுவதும் பிரயாசப்பட்டோம், பலன் இல்லையே ஆண்டவரே. எவ்வளவோ ஓடி உழைத்தோம் ஆண்டவரே. பொற்றை பைக்குள் போடப்பட்டது போல எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறோமே. எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஒன்றுக்கு பலன் இல்லாமல் காணப்படுகிறதே. தகப்பனே, நீங்க எங்க வாழ்க்கையில வாரும் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் ஐயா. எல்லாவற்றிலும் நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியா எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இடத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இவர்கள் சிரசின் மேல் வந்து தங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் அப்பா. ஒரு பேதுருவை நீர் அழைத்தி தெரிந்து கொண்டீர், பயன்படுத்தினீர் ஆண்டவரே. கேபா என்று சொல்லி பாறையாய் உறுதியாய் உமக்குள்ள வைத்தீரையா. அவருடைய வாழ்க்கையை உமக்குள்ள திட்டம் பண்ணினீர் ஆண்டவரே. ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை உமக்குள்ள நீர் திட்டம் பண்ணி இருக்கிறீரப்பா. உம்முடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்துக்குள் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. தகப்பனே, இதே பேதுருவை பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீரப்பா. எங்களுக்கும் உடைய ஆண்டவரே பரலோகத்தின் திறவுகோலை தந்து எங்கள் குடும்பங்களுமோடு ஆளுகை செய்யும்படியாய் கிருபை செய்வீராக. எங்களை மோடு கூட இசைந்திருக்க பண்ணும். எல்லா காரியங்களிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் தேவன் எங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவீராக. தாழ்த்தி உங்க திருக்கரத்தில் தருகிறோம் இயேசுவின் மூலமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். போதும் சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, முதியவர்களுக்காக, இந்த வலைதளங்களுக்குள்ள, இன்டர்நெட்டுக்குள்ள சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, போதை வஸ்துகளுக்குள்ள அடிமைப்பட்டு சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் மனதுருக்கத்தோடு செபிக்கலாமா? ஆமென். நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. காலம் கடைசி ஆயிற்று. பரலோகராஜ்ய சமீபமாயிற்று. நாம் மரித்தால் எங்கே போவோம் என்கிற உணர்வற்றவர்களாக நடந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. பாரத்தோடு செபிக்கலாமா? பரலோக பிதாவே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வைக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. தாங்கள் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை அறியாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். குருட்டாட்டத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை மனக்கண்கள் திறக்க பண்ணுங்கப்பா. இருளின் அந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்க ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவரையும் இழுத்துக்கொள்ள முடியாது. ஒருவரை ரட்சிக்க முடியாதப்பா. நீங்க இந்த பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள், வலைதளங்களுக்குள்ள சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குங்கப்பா. தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. உங்க கரத்தை நீட்டி தூக்கி எடுங்க. உளையான சேற்று தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்துங்கப்பா. இதன் மூலம் வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வேதனை நீங்க சுகமா இருக்கும்படியாய் இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள சிக்கி இருக்கிறவர்களை விட்டுதலையாக்குங்க இயேசுவே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வியாதியோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் இந்த நாளில் விடுதலை கொடுங்க. ஆவியாத்தும சரீரத்துல விடுதலை கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி. நாங்கள் ஆண்டவரே எல்லாரும் அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசங்களுக்காக, உலக நாடுகளுக்காக செபிக்கிறோம். ஒரு மனப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா
பயங்கரமான அப்பா யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டு அப்பா சோர்ந்து போயிருக்கிற உலகம் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே 3ஆம் உலகப் போர் வருமோ என்று சொல்லி பயந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் அப்பா ஸ்தோத்திரம், எங்கு பார்த்தாலும் ஒரு பய உணர்வு. கர்த்தாவே மனம் இறங்கும் ஆண்டவரே, தேசங்களுக்குள்ள சமாதானத்தை ஊற்றுங்கப்பா. தேச தலைவர்களுக்குள்ள ஆண்டவரே நல்ல ஒரு சுமூகமான ஆண்டவரே சமாதானம் வெளிப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாவிகள் ஆண்டவரே உயிரிழந்து போகிறாங்களே, தேசங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய சுவிசேஷம் நிறைவேற வேண்டியது. ஓ கர்த்தாவே, இந்த கடைசி நாட்கள்ல அந்த நாட்கள் ஆண்டவரை நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. ஆனாலும் நீர் ஒரு விஷயம் மனமிறங்குகிற தேவன் அப்பா. தேவையில்லாத உயிரிழப்புகள் இருக்கக்கூடாதப்பா. நீங்க இந்த காரியத்தில் ஆண்டவரே கிரியை நடப்பீங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கும் சமாதானம் உண்டாகட்டும். தேவனுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஆண்டவரே ஹெவன் டிவி ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதித்து அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பயன்படுத்துவீராக. இதை சார்ந்து நடக்கிற அத்தனை ஊழியங்களையும் அந்தந்த இடங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்திங்க. ஸ்பான்சர் மேல உம்முடைய ஆசீர்வாதமும் அப்பா உம்முடைய ஐஸ்வர்யமும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னை அநேகரை எழுப்பி ஊழியத்தை கட்டுங்கப்பா. பரலோக ராஜ்யத்தில் ஆத்துமாக்கள் திரளாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலம் கொண்டு செல்லப்படணுமே. தேவன் மகிமையானதை செய்யுங்க. இந்த ஊழியத்தில் பங்கு விடுகிற எல்லா ஊழியக்கார குடும்பங்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அவர்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையின் கரம் இருந்து ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நிரப்பும். சகல துதி கனம் மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது